அப்போ மெமரிஸ் தான் லைஃப் நம்பக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கணவர்களும் பயங்கரமான அதீத ஞாபக சக்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கப்ப அதோட டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு. ஸோ முதல்ல நான் இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னென்ன? அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். ஒரு குரூப் போட்டோல கூப்பிட மறந்துட்டேன் சார். ஆனா அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த குரூப் போட்டோல என்ன கூப்பிடாம தானே போனேன். ரஃப்லி அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது சார்? அந்த இடத்துல நான் மட்டும் தான் சார் இல்ல. அது அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கல? அதானே நியாயமே இல்லை. டேய் என்னது இது? நான் பொதுவா தான் கூப்பிட்டேன். அது எப்படி சார் ஃபேமிலியா வந்து அவங்க என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இப்ப ஏதோ ஒண்ணு அவசரமா நீங்க அங்கிட்ட சுத்திட்டு இருக்கப்ப ஏப்பா வாப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டாங்க, டக்கு நீங்க போய் நின்னுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க தான் கூப்பிட்டே இருக்கீங்க. மாட்னாடா மானஸ்த மறந்துட்டேன். உண்மையில அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணிச்சு. ஆமா இல்ல என்னாலே ரொம்ப சங்கடமா இருக்கேன். ராணா இது கரெக்டா இருக்காது. நீங்க ஏதோ தெரியாம பட்டாரு. ஏதோ சரி சார், நான் ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன். இப்பவே கண்ண கட்டுது. எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன். அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, பக்கத்துல உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்படின்னு அங்கேயே கேட்பாங்கல்ல. ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால அதை நான் கேட்கறேன். போட்டோ எடுக்கிறீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துல, இவர் அங்கிட்ட ஏதோ அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு, நீங்க கவனிக்கல, அப்படியே போட்டோ எடுத்துட்டோம். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேன், திருப்பி எனக்கு வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதானே சொல்லிருக்க போறாரு. இப்ப விஷயத்தை இவ்வளவு இஷ்யூ ஆக்கி வருஷம் ஞாபகம் வச்சிருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் அப்படி இல்ல சார், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நீ என் ஃபேமிலி இல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த பிளான் இருந்துச்சா? இஸ் இட் ட்ரூ? ஆமாயா. நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆக்சுவலா சொல்ல போனா ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு உரிமை எடுத்துட்டு போக வேண்டியது. அது நான் கேட்டேன் சார். ஒரு அளவுக்கு மேல பண்ண நீங்க உங்களை போட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டே போறதுக்கு முன்னால ஃபேமிலியான்னு போட்டோ எடுத்துக்கிட்டு எய்தாப்புல உட்கார்ந்துருக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மரியாதை தெரியாதா? பெரியவங்க எல்லாம் மேடை இருக்காங்க, நீ மாதிரி கீழே உட்கார்ந்துருக்க. அவர் சண்டே போட்டுருந்தாப்ல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அப்படிலாம் பேச வராது சார். அதெல்லாம் முடியாது. ஆசையில சொல்றதா தம்பி. கேட்க நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. சொல்ல நல்லா இருக்கு. மேன் எங்களுக்கு 6 months ஒன்ஸ் சண்டை வரும். எல்லாருக்குமே நார்மலா வரது தான். சோ அந்த மாதிரி வர டைம்ல நான் கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிருப்பேன். அதான் பிரச்சனையே. அதான் ப்ராப்ளமே. அது அடுத்த 6 months வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே வார்த்தையை அதே டைம்ல அதே மாதிரி குத்தி காட்டி சொல்லுவாங்க சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு? அதே மறந்துடுவேன் சார். அதுவே நீங்க மறந்துட்டீங்க. அதான் நான் சொன்னேன், நீ சொன்னல, அதனால தான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உனக்கு எப்பவுமே அறிவே இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. தத்தி மாதிரி தான் இருக்கு, எப்ப பாரு மாட்டு மூளை தான் உனக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுன்னுவாங்க. ஆனா அறிவு இல்லைன்னு சொல்றீங்க, பட் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்களுமே அந்த சண்டையை பத்தி திட்டி இருப்பீங்களா ஏதாவது வார்த்தை சொல்லி? நான் திட்டமாட்டேன் சார், ஏன்னா அவரு திட்டினாக்க இன்னும் ஜாஸ்தி தான் விழும்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆயிடுவாங்க. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சார் திட்டிருக்காங்க சார், சும்மா சொல்றாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவ்வளவா ஞாபகம் இல்ல, பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா ஞாபகம் இல்ல. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் ரிசீவிங் எண்ட்ல இருக்காரு, ஆனா அவருக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு மட்டும் இப்படி ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? உங்களை சங்கடப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் அதை யான் நினைவில் வைத்தில்லை. ஏன்னு தெரியல. என்னடா இழிச்சவாய பாருங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. சார் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெமரி இருக்கும். பொருள் இல்லைங்க மேட்ரு. அந்த நேரத்துடைய அந்த மொமெண்ட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னா அவங்க கோவப்படுறாங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதுதான் தெரியலையே சார், மறந்துடுது. ஆனா அந்த மறக்கிற ஆளுங்க எல்லாம் சூப்பரா ஒரு பதில் வச்சிருக்காங்க. மறந்துருது. இப்ப இவங்க போட்டுருக்காங்களா ஒரு ட்ரெஸ், இது எப்போ வாங்கி கொடுத்தீங்க? ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? அதுதான் ஞாபகம். கண்டிப்பா தெரியாது சார். பட் அவங்களுக்கு அனுப்பி எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டு ஒரு பொட்டிக்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இவர் தான் இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்போ உங்க 2 கலர் அனுப்பி ஒன்னு சூஸ் பண்ண சொன்னாங்க. அதுல ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு என்ன? சாம்பார் ஆப் எனக்கு ஐ திங்க் பிரவுன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு கலர். தப்பு சார். அதான் தெரியுமே. இந்த பக்கம் போலாம். இவருடைய எந்த மறதியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சலை விட்டாங்க? இதையெல்லாம் மறந்துடுறாரு மனுஷன். ஐயோ வேணா. சும்மா சொல்லு.
அசிங்கமா இருக்கும். கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு போறோம். அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இவருக்கு ஒரு ஹாபிட் இருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே போன் டிஎன்டில போட்டு தூங்கிடுவாரு. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆனதை மறந்து முதல் குற்றம். ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்தனம் போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க, ரெண்டாவது குற்றம். உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது சொல்லு. ஃப்ரெண்டு வீட்ல முன்னால ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தீங்களே, நீங்க அன்னைக்கு நைட்டு போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? கரெக்டா கட்டுவிட்டா? அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே. நீங்களா யாருடா? அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? அதான் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 5 o'clock 6 o'clock வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான். என்னடா பிரச்சனை, ஏதா பிரச்சனையா? அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது நான் இங்க வந்து படுத்திருக்கேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 5th இயர் ஆனிவர்சரி வந்தது. அக்கம்மா எல்லாம் வெளியே போயிட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கேக்குறாங்க, அம்மோ எனக்கு ஒண்ணு வேணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீ அன்னைக்கு நைட்டு நீ எனக்கு எத்தனை கிஸ் பண்ணியோ அத்தனை கிஸ் எனக்கு நைட்டு வேணும். ஆனா அவர் இதை சொல்லுவார், நீங்க எதிர்பார்க்கல. சத்தியமா எதிர்பார்க்கல. இது நீங்க எதிர்பார்க்கல. நம்ம ஒரு சண்டே மார்னிங் எந்திரிப்போம், ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை போட்டு ஒரு சாங்க போடுவோம். இங்கிட்ட இருந்து பேக்ல இருந்து சவுண்ட் வரும். ஆஃப் பண்ண சொல்றா. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யார் அது? இந்த மூவி நம்ம 2 பேரும் தான் ஒண்ணா போய் பார்த்தோம். எங்க பார்த்தோம், எப்ப பார்த்தோம்னு சொல்லுங்கம்மா. என்ன கொடுமை சரவணது. சும்மா உங்களுக்கு இப்ப நான் ஒரு குவிஸ் வைக்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்ன திருமணத்துக்கு பிறகு? வாய்ப்பில்லை சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் மேல சொல்லிட்டாங்க ரெட் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? நான் வந்து இது இருக்க பிஸியில உண்மையிலேயே மறந்துட்டேன். எவ்வளவு மண்டகளா? எங்க வீட்டுல டிஃபால்ட்டா வந்து எல்லோ கலர் எடுத்துட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது எல்லோ, அதனால திரும்ப திரும்ப சொல்றோம்னு கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த நாள் வந்து ரொம்ப நிறைய மெமரிஸ் உண்டு. பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். இவங்க வீட்ல இருந்து யாரோ இவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டியிருக்காரு. ஒய்ஃப் ஒரு வார்த்தை சாப்பிடுவாமான்னு கூட கூப்பிடாம இவர் போயிட்டாரு. பாயசங்கடா பாயசங்கடா. 5 நிமிஷம் சுத்தி முத்து பார்த்துட்டு பக்கத்துல தாலி கட்டின வீட்டுக்காரரை காணுமேன்னு பார்த்தா அவர் சாப்பிட போறாருன்னாங்க. குடுன்னு ஓடி நானா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஸோ அப்பவே மறந்துட்டார், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்படின்றதே மறந்துட்டு போயிட்டார். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது. ஏன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சு அதை ரீகால் பண்றீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏன்னா வந்து ரேஷியோல அது ரொம்ப கம்மியா இருக்கு, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.